இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் க்ரீம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஸ்டீஸில் இருக்கக்கூடிய அஷூர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் க்ரீம், இது ரெண்டுத்துக்கும் உண்டான டெமோ வீடியோ தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் க்ளோ அண்ட் லவ்லி, அந்த க்ரீம் வந்து நான் 1 ட்ராப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஸ்டீஸில் இருக்கக்கூடிய அஷூர் கேட்டகரியில் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த க்ரீமே நான் வந்து இதுக்காக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட க்ளோ அண்ட் லவ்லி வந்து நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷூர் கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம் இதுவுமே வந்து நான் 1 ட்ராப் அப்படின்றது வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எதுக்காக இது ரெண்டுத்துக்கும் உண்டான டெமோ நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்றப்போ, ஏன்னா இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். ஸோ 2 பொருளுமே கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டேன். இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். வாட்டர் வந்து எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம க்ரீம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்றப்போ நமக்கு ஸ்வெட்டிங் அப்படின்றது ஆகும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்வெட்டிங் ஆகும்போது இந்த க்ரீம் எந்த அளவுக்கு நம்மளோட ஃபேஸ்லேயோ நம்மளோட ஸ்கின்லேயோ வந்து இருக்குது அப்படின்றது தான் இந்த டெமோ வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ அண்ட் லவ்லியும் வந்து வாட்டர் அப்படின்றது மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம்லேயுமே நான் வந்து வாட்டர் அப்படின்றத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஸ்பூன் வச்சு நான் வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த க்ளோ அண்ட் லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கூட அதிகமாக மிக்ஸ் ஆகவே கிடையாது. ஒரு மாதிரி திரியாக வந்து வருது. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி கூட அது வந்து மிக்ஸ் ஆகவே கிடையாது. எப்படி நம்ம பட்டரையோ இல்லை நெய்யையோ வந்து தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது வந்து மிக்ஸ் அப்படின்றது ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான். நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு ப்ளீச் எஃபெக்டை தான் இந்த க்ரீம் வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த க்ரீமோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு குவாலிட்டி தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஈவன் நான் அந்த க்ரீமை வந்து ஸ்பூனில் வச்சுட்டு தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணும்போது கூட அந்த க்ரீம் வந்து அந்த ஸ்பூனை விட்டு போகல. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மாதிரி ஃபேட்டியாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் ஃபேர்னஸ் க்ரீம், இதை வந்து நான் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து தண்ணி கூட மிக்ஸ் ஆகுது. ஸோ இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு க்ரீம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்றப்போ கூட இந்த க்ரீம் வந்து நம்மளோட ஃபேஸில் ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த க்ளோ அண்ட் லவ்லி க்ரீம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒரு க்ரீம். ஸோ இது வந்து நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணும்போதே இது சரியாக மிக்ஸ் ஆகலை அப்படின்றப்போ எப்படி நம்மளோட ஸ்கின்ல வந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்றத கொஞ்சம் எல்லாருமே திங்க் பண்ணி வந்து பாருங்கள். இப்போது இது ரெண்டுத்துலையுமே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்றது ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் தரக்கூடிய ஒரு க்ரீம் தான். நம்ம போடுறோம் அப்படின்றப்போ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இதவே நம்ம வந்து போடாமல் விட்டுட்டோம், ஒரு 3-2 டேஸ் நம்ம போடாமல் விட்டுட்டோம், ரொம்ப நாள் யூஸ் பண்ணி போடாமல் விட்டுட்டோம் அப்படின்றப்போ நமக்கு இந்த க்ரீம் வந்து ஒரு டல்னஸை கொடுக்கும், நம்மளோட ஃபேஸை வந்து டார்க்காக வந்து காட்டும். அப்படிப்பட்ட ஒரு க்ரீம் தான் இந்த க்ளோ அண்ட் லவ்லி அப்படின்ற க்ரீமு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஷூர் ஃபேர்னஸ் க்ரீமை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ இது வந்து நேச்சுரலான ஒரு க்ரீம் தான். நமக்கு இதை மேடப் ஆஃப் பண்ணி இருக்கிறதே வந்து ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கப்புறம் ஃப்ளாரோட எக்ஸ்ட்ராக்டில் தான் இந்த க்ரீம் அப்படின்றத நமக்கு மேடப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து நம்மளோட ஸ்கின்ல ரொம்பவே ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயோ ஒயிட்னிங் எஃபெக்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரலாக வந்து பிரைட்டன் ஆகும். நமக்கு இல்லாத ஒரு கலரை வந்து கொடுக்காது. நமக்கு இருக்கிற கலரை இந்த சன் டேன்னாலேயோ அந்த மாதிரி மங்கி போயிருக்கிற கலரை நமக்கு திரும்ப வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் இந்த அஷூர் ஃபேர்னஸ் க்ரீம். ஸோ கண்டிப்பாக இந்த க்ரீம் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய க்ரீமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுமே பாருங்கள். தேங்க்யூ.